ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது என்னோடய ஹெல்மெட், ஆக்ஸரோட ஒரு நல்ல ஹெல்மெட். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வைசர் கரெக்டாக மூடு தான் ஓப்பன் ஆகுது. இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்லைடிங் பட்டன். இதை நான் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தூக்கி விட்டேன், திருப்பி கீழே வந்துருச்சு. இது என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த வைசரை தூக்கி விட்டுட்டு ஓட்டுறோன்னா இது சும்மா ஒன்றே கீழே வரணும், இல்லைன்னா இப்படி நிற்கணும். பாதியில் வந்து நிற்கும்போது நம்ம போட்டு ஓட்டும்போது விஷன் ரொம்ப பிரச்சனையாகுது. கிளியராக தெரியாது. பாதி இப்படி இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம தூக்கி வச்சாலும் ஒரு பாட்டோல் ஓடும்போது இப்படி வந்துடும், ஒரு சின்ன ஒரு குண்டு புள்ளினா சக் இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இது நம்ம இன்னைக்கு சரி பண்ண ட்ரை பண்ண போகிறோம், பார்ப்போம். ஒரு வேளை உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரியே சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆகும், என்ன மாதிரியே ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஆகும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். மொத்தத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுவோம். உள்ள நம்ம என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதில் இந்த சின் பேட் ஏதோ ஒன்று, இதை ரிமூவ் பண்ணிடுவோமா? எப்படிரா உள்ள ஃப்ரண்டில் இந்த மாதிரி கிளிப்பும் இருக்கும். நம்ம அதை அப்படியே இந்த மாதிரி அப்படியே இழுத்தோன்னா வந்துடும். இந்த பேடிங்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து எடுத்தோம்னா ஃப்ரெண்ட் இதோ இந்த பேடிங்கும் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தெர்மாகோல் இருக்குது, அதுவும் வந்துடும். நம்ம சைடில் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொன்றுமே பீஸாக தனியாக எடுத்துக்க முடியும். ஆனால் பத்திரமா வச்சு இங்கே நமக்கு திருப்பி தெரியும். இந்த வீடியோ பார்த்து தான் நானே திருப்பி அரேஞ்ச் பண்ணுவேன். சின்ன உள்ள பேட் தெர்மாகோல் உடைச்சா உடையும். இதான் நம்ம கார்டன் நினைக்கிறேன், தெரியாது. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒன்று ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம கஷ்டமாக இருக்குது. அதை ஒன்றே ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மொத்தமாகவே. எடுக்கணும், பார்த்து எடுத்தோம்னா உள்ள எல்லாமே வந்துடும். பார்த்தீங்களா, கேபிள் வழி தான் ஒர்க் ஆகுது. ஒரு நிமிஷம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கேபிள் வந்து கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து உள்ளே மாட்டியிருக்கணும். அப்போ தான் உள்ள கேபிள் இன்னர் லைன் வந்து நம்ம மூவ் ஆகணும். இது மாட்டியிருக்கணும். ஆனால் இது அவுட்டர் கேபிள் மொத்தமாகவே வெளியே வந்திருக்கு. அதை நம்ம மாட்டினாவே போதும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். மொத்தமே பிடிக்கிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், இதில் இருக்கிறதே மொத்தம் அவ்வளோதான். ஃபுல் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கணும். மூவ் பண்ணும்போது இந்த இன்னர் லைன் மட்டும்தான் இப்படி உள்ளே போய் வெளியே வரணும். ஆனால் நம்ம விஷயத்தில் இந்த கேபிளே மொத்தமாக வெளியே வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணணும் மக்களே. கைஸ், இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை எப்படி வைக்கணும்னு. நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா, இந்த லாக் வந்து இந்த இடத்துல இருந்து கலந்து இப்படி இருந்து, இந்த இடத்துலேருந்து சும்மா இப்படி இருந்தால் தான் நம்ம வைசர் இப்படி வரும்போது இப்படியும் போயிட்டு இருந்து ஒரு இது இல்லாமல். கரெக்டாக இதை என்ன பண்ணணும்னா, இந்த வைசரை கொஞ்சம் மேலே இப்படி தூக்கிட்டு இதை இப்படி இழுத்து நம்ம இந்த இடத்துல இப்படி மாட்டி விட்டுறணும். அப்போ தான் நம்ம இங்கே இது மாட்டலை. அப்போ தான் நம்ம இதை பிடிச்சி புல் பண்ணாலும் இது பண்ணாலும் இது வைசர் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு வழியாக ஒர்க் பண்ண வச்சுப்போம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த ஒரு சிம்பிள் மேட்ருக்கு இதை ஒரு தடவை எங்கேயாது இப்படி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை தூக்கி வச்சுட்டே இருக்கணும். இப்போது அது பாட்டுக்கு கீழே இறங்க மேலே தூக்கினா அப்படியே நிற்கும். கீழே வருதுன்னு பார்ப்போம். வரல. நைஸ். ஒரு வழியாக இந்த பேடிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே சைடில் உள்ளதெல்லாம் வைக்க வேண்டியது.
கைஸ் இந்த சென்டர் பார்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்குது. அது வைக்கிறதும் கஷ்டம், எடுக்கிறதும் கஷ்டமாக இருந்து. ஆனால் இந்த சைடு பார்ட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. எப்படி காட்டுறது, நம்ம உள்ள கம்மு போட்டு தான் லைட்டாக ஒட்டியிருந்தாங்க. இன்னும் நம்ம கம்மு போட்டு ஒட்டணும். இப்போது கம்மு வாங்க முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒட்டிடலாம். நம்ம சும்மா வைப்போம் இப்போதைக்கு. உள்ள இருக்க இந்த பேடிங்கை வைக்கும்போது மொத்தமாக கரெக்டாக இருக்குது, லூஸ் ஆகலை. இந்த பேடிங் எல்லாத்தையும் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்போது மண்டை பேடிங்கை வைப்போம். இதான் இந்த பட்டன் மோடில் நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இதை கிளியராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இனி உள்ள இந்த 2 சைடு பேடிங்கை மட்டும் தான் மாட்டணும். என்னால் முடியல மக்களே, ஃபுல்லாக வேர்க்குது. நான் மாட்டிடுவேன். இது இவ்வளோ தான் சிம்பிள் வேலை. அவ்வளோதான், நமக்கும் இந்த வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இது மாதிரி ஹெல்மெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவை பார்த்து கூட ட்ரை பண்ணுங்கள். நானும் ஒரு ஹிந்திக்காரன் வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ஐயோ வேர்க்குது மக்களே. இத்தனைக்கு சரியான சூடு கன்னியாகுமரி. முதல்ல நான் சென்னை தான் சூடுன்னு சொல்லுவோம், இப்போ கன்னியாகுமரியும் பயங்கர சூடாக தான் இருக்குது. ஏதோ ஆகிட்டு போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி. பை கைஸ்.